நம்ம லவ் எங்க அப்பாக்கு தெரிய வரப்போ அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க என்ன மரியாதை குறைவா நடத்தினாலும் நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நம்ம லவ் தான் முக்கியம், நீ தான் முக்கியம். தேங்க்ஸ் சார். என்னன்னு தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிட்டே இருக்க? நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? இந்த தேங்க்ஸ் வேற சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்ஸ்ல என்ன ஸ்பெஷல் தேங்க்ஸ்? உங்களுக்கு வளையல் போட்டு விட்டது என்ன, இப்ப என்னோட மூட புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேசுறது என்ன? இந்த வளையல் என்னால மறக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச் சார். அனு, இந்த இடம் பகல்ல ஒரு அழகுனா நைட்ல ஒரு அழகு. என்ன சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீ என் கூட இருக்கல்ல, அதான் அனு. ரீசன் அது இல்ல சார், நம்ம சரௌண்டிங்ஸ் தான் நம்ம மூட டிசைட் பண்ணுது. சரௌண்டிங்ல ஒரு சின்ன பிரச்சனை. அங்கங்க ரெண்டு பேரா நின்னுட்டு இருக்காங்க. அவங்களும் இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப தான். அனு, நாளைக்கும் இதே இடத்துக்கு வந்துடலாமா? நாளைக்கு மட்டும் ஏன் சார், மொத்தமாவே இங்கே வந்துடலாம். இந்த ஆபீஸ், உங்க வீடு, எங்க வீடு இதெல்லாம். முதல்ல நானும் அப்படிதான் யோசிச்சேன். அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வந்தா போதும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா பேராசைப்படக்கூடாது. பட் தேங்க்ஸ் அனு. தேங்க்ஸா? எதுக்கு சார்? நாளைக்கு இங்க வரலாம் நீ அக்செப்ட் பண்ணதுக்கு. ஐயோ சார், நான் எங்க சார் அக்செப்ட் பண்ண? நானே இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு பயந்துட்டு இருக்கேன். நான் வேணா உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு. ஐயோ சார், வேண்டாம் சார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க என்ன டிராப் பண்ணா போதும். ஆமா சார், இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு இடமும் தெரியாது. வீட விட்டு ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடுன்னு சொன்னீங்க. ஆனா இது லவ்வர்ஸுக்காகவே பார்த்து பார்த்து பண்ணி வச்ச இடம் மாதிரி இருக்கு. எஸ், நேச்சரே லவ்வர்ஸ்க்காக பண்ணி வச்ச இடம். இட்ஸ் a nature's gift. இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். நான் சின்ன பையனா இருந்தப்ப இங்க வந்திருக்கேன். இப்ப திடீர்னு தோணுச்சு இங்க வரலான்னு, அவ்வளவுதான். நம்பிட்டேன் சார், நம்பிட்டேன். சரிங்க சார், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போலாம் சார். ஆபீஸ் முடியற டைமுக்கே கரெக்டா வீட்டுக்கு போயிட்டா எனக்கு நல்லது. இன்னைக்கு ஏன் சந்திரா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா? ஐயோ சார், அது சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. கூட்டிட்டு வந்தது என்னமோ சந்திரா சார் தான். ஆனா கூட்டிட்டு வர சொன்னது மான்சி மேடம். அண்ணியா? அப்ப அந்த ஃபைல் பார்க்க வந்ததா சொன்னது? அப்படிதான் சார் நானும் நினைச்சேன். ஆனா அங்க வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது கூட்டிட்டு வர சொன்னது மான்சி மேடம்னு. அண்ணியே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க? ஏன் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல சந்தேகம். சந்தேகமா? ஏன் மேலையா? உங்க நட உட பாவனி எல்லாம் பார்த்து நீங்க எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுத்துறீங்க, உங்க பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துறாங்கன்னு கண்டுபிடிக்கதான் என்ன வர சொன்னாங்க. ஐயோ சீரியஸ் அனு? விளையாடலையே? நிஜமாதான் சார் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றீங்கன்னு அவங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. அவங்களால உங்க லைஃப் கலர்ஃபுல்லா மாறுமா
இல்ல ஏதாவது பிரச்சனையில முடியுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வர சொன்னாங்க. நீங்க லவ் பண்ற பொண்ணு யாரு, அவ பேர் என்ன, அவ எங்க இருக்கா, அவ பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? நான் நினைச்சதை விட அண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட் தான். ஸ்மார்ட் இல்ல சார், ஓவர் ஸ்மார்ட். அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு யாருன்னு அவங்களுக்கு நானே கண்டுபிடிச்சு சொல்லணுமா? நீயே உன்னை கண்டுபிடிச்சு சொல்ல போறியா? செம்ம ட்விஸ்ட் அனு. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு என்கிட்டயே சொன்னப்போ அவங்கள நினைச்சு எனக்கே பாவமா போச்சு. ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் பயம். என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. நல்ல வேலை, அப்ப பார்த்து கடவுள் மாதிரி உங்க அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. பாத்தியானு, எங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் எவ்வளவு அப்புறாணியா இருக்காங்கன்னு. ஓகே அனு, எப்ப கண்டுபிடிச்சு எப்ப சொல்ல போற? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஆனா சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். அது வரைக்கும் என் மனசுக்குள்ளேயே எனக்குன்னு போட்டி வச்சுப்பேன். ரொம்ப பர்சனலா, ரொம்ப சீக்ரெட்டா, ஒரு சீக்ரெட் லவ்வரா, ரகசிய காதலன். சரிங்க சார், போலாமா? டைம் ஆயிடுச்சு. ஓகே. எஸ்கியூஸ் மீ சார். நீங்களும் விலைக்கு ஏற்றிட்டு போலாமே சார். சார் 2 பேரும் லவ் பண்றீங்க, லேண்டில் ஏற்றிட்டு போங்க சார். சார் இது லவர்ஸுக்கு ஃபேமஸான இடம் சார். இங்க வர்ற லவர்ஸ் எல்லாமே லேண்டில் ஏற்றிட்டு தான் போவாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கைமா. லவர்ஸ் இங்க லேண்டில் ஏற்றினா அவங்க லவ்ல எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்க லவ் சக்சஸ் ஆகும்னு அவங்க நம்பிக்கை. 2 பேரும் சேர்ந்து ஏத்துங்க சார். நாமளும் லேண்டில் ஏத்தலாமா? அனு சார் ப்ளீஸ் சார். ஓகே, கொடுங்க. எவ்வளோ? 100 rupees சார். என்ன? தேங்க்யூ வெரி மச் சார். அனு, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். வா. இப்ப சந்தோஷமா? போலாம். ஆன்ட்டி, அனு இன்னும் வரலையா? எல்லாம் வர நேரம்தான். அனுவோட போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அவ ஆபீஸ்க்கு போன் பண்ணி கிளம்பிட்டாளான்னு கேக்குறேன். எதுக்கு? ஆபீஸ்க்கு போனவளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? இல்ல போன வீட்ல தான் விட்டுட்டு போயிருக்கோமே, ஒரு போனை பண்ணி என்ன ஏதுன்னு சொல்ல தெரியாதா? எல்லாம் அவளே வருவா, இல்லனா போன் பண்ணி சொல்லுவா. நீ கிளம்பு. பாய் சார். இவ்வளவு சீக்கிரம் போகணுமா? சார், இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்களோட தான் இருந்திருக்கேன். ஆபீஸ்க்கும் போகல, வீட்லயும் சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம்ல. இப்போ என்ன, என் வீட்ல டிராப் பண்ற சீன். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத சீன் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. எஸ் அனு, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கே போயிடலாமா? ஐயோ சாமி, ஆள விடுங்க. ஆபீஸ் விடுற டைமுக்கு வீட்டுக்கு போயிட்டா நல்லதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா பயங்கர கோவத்துல இருப்பாங்க, எப்படியாவது சமாளிக்கணும். ஓகே அனு, டேக் கேர். அப்புறம் அனு, ரொம்ப முக்கியமான விஷயம். இனிமே போனை உன் கையிலேயே வச்சுக்கோ. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னா சொல்லாத, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். புரியுது சார். See you அனு. See you சார். I love you. என்ன சார்? I love you. I love you too.
ரம்யா, ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச? எங்கடினா? ஐயோ ஏன்டி இவ்வளவு நேரம்? அதான் ஆபீஸ் முடிஞ்சு வர டைம்க்கு கரெக்டா வந்துட்டேனே. அடி பாவி, அப்ப நீ ஆபீஸ்க்கே போலையா? அது ஒரு கனவு ரம்யா, அதெல்லாம் உனக்கு புரியாது. ஆமாண்டி, ஆனா சொன்னா உனக்கும் தான் புரியாது. போ, உங்க அம்மா வீட்ல அப்படியே கொதிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? அவங்க கோவப்படக்கூடாதுன்னு தானே கரெக்ட் டைம்க்கு வந்தேன். ஏன்டி உங்க அம்மா இவ்ளோ கோவமா இருக்காங்க? காலையில சூர்யா சார் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அம்மா போனை பாதியிலே புடுங்கிட்டாங்க. ஐயோ இது வேறயா? நல்ல வேலை, சூர்யா சார் போனை கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தெரியாம நான் வேற மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன்டி. என்னடி அனுப்புன? வீட்ல பேசியாச்சான்னு. உன்னை எவடி மெசேஜ் அனுப்ப சொன்னா? நான் எப்பவும் போல அனுப்புனேன். எனக்கு என்ன தெரியும் உன் போன் உங்க அம்மா கிட்ட இருக்குன்னு? நீ அனுப்புன மெசேஜ் அம்மா பாத்தாங்களாடி? ஆமா, என்னையும் நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க அம்மாவை சமாளிக்கிறது அவ்வளவு ஈஸியாலாம் எனக்கு தோணல. கொஞ்சம் பாத்துக்கோடி. ம். என்ன அனுமா இப்பதான் வர? ஏய் இப்பதான் வரையான்னு சாதாரணமா தான் கேக்குறேன், அதுக்கே எப்படி பயப்படுற? இல்லப்பா, திடீர்னு கேட்டதும் பயம் வந்துருச்சு. நல்ல பொண்ணு நீ, எது எதுக்கு பயப்படணும்னு ஒரு விவசாயம் இல்ல. பயந்துட்டாலாம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. ஏன் எல்லாத்தையும் அவளே செஞ்சுக்கிறா, தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாளா உன் பொண்ணு? இதுக்கு எதுக்கு இவ்வளவு கடுப்பா பேசுற நீ? உனக்கு ஏதாவது கோவமா? காலையில இருந்து எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற? இதோ பூரணியும் வந்துட்டா பாரு. நீ முகம் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ம். அத்தா, உங்க ஃப்ரெண்டு பையனோட ஜாதகம் வந்துருச்சா? வந்தது, பட் அது வேலைக்கு ஆகாதுமா, ஒத்து போல. வேற பையனு தான் பாக்கணும். இப்ப எதுக்கு இந்த பேச்சு? என்னக்கா, நீதான் பொண்ணு கல்யாணம் பரப்ப. இப்ப நீயே எதுக்கு இந்த பேச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? என்னன்னு பதிலே பேச மாட்ற? ஏதாவது பையனை பிடிச்சிருந்தா சொல்லு, நல்ல பையனா இருந்தா அவனே பாக்கலாம். பூர்ணி உன்கிட்ட தான் இப்ப எதுக்கு இந்த பேச்சு? இருக்கா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க போறோம். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள பார்த்தா தானே நல்லது. இரு புஷ்பா, கேட்கட்டும். அவ மனசுல ஏதோ சந்தேகம் இருக்கு, அத கேட்கட்டும். அனுமா, அவ சந்தேகத்துக்கு நீ பதில் சொல்லு. சொல்லானு, உன் மேல எவ்வளவு சந்தேகப்படுறா பாத்தியா? இப்ப நீ சொல்ற பதில்ல மறுபடியும் அவளுக்கு உன் மேல சந்தேகமே வரக்கூடாது. நீ அவளை என்ன கேட்டாலும் அவ என்ன தெரியுமா பதில் சொல்லுவா? நான் யார லவ் பண்ணாலும் என் அப்பா கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லுவா. ஏன்னு உனக்கே தெரியும்ல, நாங்க என்ன அப்பா பொண்ணு மாதிரியா பழகுறோம்? we are thick friends. அதனால எது செஞ்சாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என் பொண்ணு செய்வா. அத்தா, நீங்களும் அனுவும் எப்பவும் இப்படியே இருக்கணும், அதான் எனக்கு ஆசை. சரி சுபு, நான் டிபன் தரேன், நீ மாத்திரை சாப்பிடணும்ல. ம். இந்த புடி. பூர்ணி, அக்கா, ஒரு நிமிஷம் வா. ம். அம்மாவுக்கு என்ன சந்தேகம் என் மேல? நான் யாரையாச்சும் லவ் பண்றேன்னு நினைக்கிறாங்களா, இல்ல சூர்யா சாரை லவ் பண்றேன்னு நினைக்கிறாங்களா? பூர்ணி, இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம். எந்த பேச்சுக்கா? அனுவோட கல்யாண விஷயம். ஏன்க்கா, என்னாச்சு? சொன்ன கேளு பூர்ணி, நான் ஏற்கனவே பல குழப்பத்துல இருக்கேன். என்கிட்ட சொல்லுக்கா, என்ன குழப்பம்? சொல்றேன், அப்புறமா சொல்றேன். ஆனா இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம், விட்டுரு. பூர்ணி, அத்தா, என்ன அக்காவும் தங்கையுமா சேர்ந்து சதி ஆலோசனை பண்றீங்களா? அது ஒண்ணும் இல்லத்தா. இந்த தடவை பாக்குற பையனாவது நல்ல பையனா, அனுக்கு ஏத்த பையனா இருக்கணும்.
தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அக்கா சொன்னாங்க. அதை வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசிருக்கலாமே. அப்படி சொன்னா நீங்க நீல் விஷயத்தை நினைச்சு கவலைப்படுவீங்கன்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். அந்த தப்பு மறுபடியும் நடக்க கூடாது, மறுபடியும் நடக்கவும் விட மாட்டேன். நீ எப்ப வருவன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி ஆச்சு? வீட்ல பிரச்சனை எதுவும் ஆகலையே? அம்மா முகம் கொடுத்து பேசுனடி. ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. பின்ன என்ன கொஞ்சுவாங்களா? பேசாம நானே போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா. கரெக்ட் அனு, உடனே போய் சொல்லிடு. நீ வேற மெசேஜ் அனுப்பி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்க. தெரியாம நடந்துருச்சுடி, சாரிடி. இந்த பூர்ண சித்தி வேற அந்த மாப்பிள பாக்கவா இந்த மாப்பிள பாக்கவான்னு கேட்டுட்டே இருக்காங்க. உன் சித்திக்கு எப்பவோ உன் மேல டவுட் வந்தாச்சுடி. அவங்க இந்த விஷயத்த சும்மாவே விட மாட்டாங்க. அதான் ஒரே யோசனையா இருக்குடி. அனு, ஒரு விஷயம் சொல்லுடி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீ ஏதோ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? சொல்லு ரம்யா. நீயும் சூர்யா சாரும் லவ் பண்ணணும்னு முதல்ல இருந்தே நினைச்சது நான் தான். ஆனா ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இது சரியா வராதோன்னு தோணுதுடி. ஏன் நீ அப்படி சொல்ற? தெரியலடி, எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தோம், எனக்கு ஆன்சரே கிடைக்கலடி. இந்த விஷயத்த நீ உன் வீட்ல சொன்னா உங்க அப்பா அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்களோன்னு, என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. கல்யாணம் எல்லாம் விளையாட்டு காரியம் இல்லடி. எங்க வீட்ல பாரு, எங்க அம்மா இன்னைக்கு கூட தனியா தானே இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? அது இல்ல அனு, கல்யாணம்னு வந்தா 4 விஷயத்தை யோசிப்பாங்கடி. அதுக்காக தான் சொல்றேன். நீ என்ன சொல்ல வர? எனக்கும் சூரிய சருக்கும் ஒத்து வராதுனா? அதெல்லாம் இல்லடி, இது வேற. இது என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது வரைக்கும் வீட்ல சொல்லிடு. சோ ஈஸின்னு சொன்னவ இன்னைக்கு என்னடி இப்படி பேசுற? இன்னைக்கு தாண்டி உங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அவங்க முகத்தை பார்த்து என்னால பேசவே முடியல. அவங்கள ஃபேஸ் பண்ணவே எனக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சு. ஏதோ ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் டி. எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா உன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு. உண்மையை சொல்லு ரம்யா. என் அம்மா தான் இப்படி உன்கிட்ட பேச சொன்னாங்களா? நீ அவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டியா? ஐயோ இல்லடி, சத்தியமா இல்லடி. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏய், அத நான் எப்படி சொல்றதுனே புரியலடி. முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை தள்ளி போட பாரு. உனக்கும் சூர்யா சாருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். அதுக்கப்புறம் போய் உங்க வீட்ல போய் சொல்லு. அப்ப சொன்னா மட்டும் எங்க அம்மா ஒத்துப்பாங்களா? அப்பவும் இதே பிரச்சனை தானே. கரெக்ட் தாண்டி, ஆனா அப்ப நாம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம்ல. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே இருந்தோம். அது இல்ல அனு, இப்போ வீட்ல போய் நீ சூர்யா சார் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா உங்க அப்பா அம்மாக்கு சூர்யா சாரை பத்தி ஏகப்பட்ட கேள்விகள் வருமா வராதா? ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு டெட் பாடி எடுத்தாங்கல்ல, அப்போ சூர்யா சார் இல்ல. உங்க அம்மாக்கு இந்த கேள்வி வருமா வராதா? உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட இத பத்தி எல்லாமே சொல்லிருப்பாங்க, கரெக்டா? இப்ப சொல்லு, அவங்களுக்கு சூர்யா சாரை பத்தி ஏகப்பட்ட கேள்வி வருமா வராதா? வரும்டி. ஆனா அதுக்கெல்லாம் சூர்யா சார் தான் பதில் சொல்லணும். அதான் பிரச்சனை. அதெல்லாம் சூர்யா சார் கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொன்னா அது என்னடி லவ்? உனக்கே சூர்யா சாரை பத்தி முழுசா தெரியாம நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓ, நீ அவர் பழைய வாழ்க்கைய பத்தி பேசுறியா? எல்லாத்தையும் பத்தி தாண்டி நான் பேசுறேன். நீ சூர்யா சாரை போய் லவ் பண்றேன்னு போய் சொல்லி ஒருவேளை அவரை பத்தி முழுசா தெரிஞ்ச பிறகு உங்க அம்மா அப்பாக்கு அவரை பிடிக்கல, வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்ப என்ன செய்வ? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் எத்தனையோ தடவை யோசிச்சுட்டேன். இதுக்கு மேல இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. எங்க அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லணும், அதுவும் சீக்கிரமாவே சொல்லணும். நான் சொன்னா கேளுடி, கொஞ்ச நாள் இதெல்லாம் தள்ளி போடு. சரிடி, முதல்ல எங்க அம்மா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சூர்யா சாரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். எங்க நீ என் மேல ரொம்ப கோவப்பட்டுருவியோன்னு பயந்து உன்கிட்ட சொன்னேன்டி. நல்ல வேலை நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்ட. புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யுது. ஆனா நீ என் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன்.
இப்பதான் வந்தியா? ஆ, ஆமாம்மா. வெளியில வா. ம். உன் போன சார்ஜில் போட்டிருக்கேன், எடுத்துக்கோ. ம். இன்னைக்கு எங்க போன நீ?